கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது. பல்லு சட்டை கழட்டி வைக்கிற மாதிரி தான். அப்போ வாயில் உமிழ்நீருங்கிறது சுரக்க மாட்டேங்குது. ஸ்க்ரூ போட்டு நம்ம நார்மலாக அந்த ஷெட்டு இருக்குல்ல அந்த மாதிரி போகவே முடியாதுங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ரெண்டுமே ஒரே பிராண்டு தான். அது எப்படி வர வைக்கிறது தான் எங்களுக்கு தெரியல. வீடு கட்டுறதுக்கே 1000 வருஷம் ஆகிடும் போல இருக்குது. காலையில் அப்புறம் வருவாங்க. இது எப்படி கிடக்கு? நாளைக்கு வேலை செய்வாங்க தான். இப்போ தான் வெளி வேலை முடிஞ்சது. அடுத்தது இதெல்லாம் கூட்டி அள்ளிட்டோன்னா நாளைக்கு கொஞ்சம் அவங்க வந்து ஃப்ரீயாக வேலை பார்ப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரம் இருக்குமா? ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகும் நாங்கள் வீடியோ போட்டு. இனி வரும் காலங்களில் இலக்கியா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை தாங்கி கொண்டு தான் வரேன்னா சீப் அடைக்கேன். நீங்கள் அதை தாங்கிக்கிட்டு தான் பார்த்து ஆகணும், வேறு வழி இல்லை. என்னை பற்றி புரிதல் உள்ளவங்களுக்கு அது பிடிக்கும். நான் வந்து இன்விசிபிள் அலைனர் போட்டிருக்கேன். இதனால் வரைக்குமே வந்து உன்னோட பேச்சு படப்பட பேச்சு பிடிக்குமா, டக்கு டக்குன்னு பேசுகிறது பிடிக்கும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து லைவாக பேசுகிறது வந்து எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது. இந்த கிளிப்பு போட்டிருக்கேன் இப்போ வாயில். அது வந்து நாக்கு வந்து சரியாக என்னது பிறண்டு வரமாட்டேங்குது. நாக்கு வந்து இந்த பிறண்டு வரமாட்டேது. லேழ அப்படிலாம் அதெல்லாம் வரமாட்டேது. டக்கு டக்குன்னு புசுன்னு காற்று தான் வருது. ஏதோ இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஏன் திடீர் இந்த முடிவு, கொஞ்சம் எட்டைக்கிறந்தே எடுங்க, ரொம்ப சூம்லலாம் வராதிங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த திடீர் முடிவுன்னு கேட்கலாம். அது வந்து என்னோட விருப்பத்திற்கு இணங்க என் கணவர் போட்டுவிட்டது. இது வந்து வேறு எதனாலேயும் நான் போடல. எனக்கு இதை போடணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்பையிலேருந்தே. என்ன ரொம்ப எனக்கு நிறைய பேர் சொன்னீங்க, உனக்கு அந்தளவுக்கு பல்லாம் வெளில தெரிலம்மா. நான் வந்து போன வருஷம் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கிளிப்பு போடணும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து வேணாம், உனக்கு அந்தளவுக்கு பல்லு தெரில, நீ போட்டுறாத தயவு செஞ்சு அப்படின்னு அதை போட்டு அதில் அனுபவமானவங்களாம் நிறைய பேர் சொன்னீங்க. இருந்தாலும் வந்து அது என் மனசு ஒத்துக்கல. சரி, அந்த கட்டுக்கம்பி மாதிரி வச்சு கட்டுவாங்க பாருங்க, அதுதான் போட வேணாம். அது வந்து இந்த வாரம் போய் நெருக்கிட்டு தானே வரணும். வாரம் டைட் வைப்பாங்களாம். அது வந்து நம்மளுக்கெலாம் செட் ஆகாது. நான் அப்புறம் பப்பரப்பான கடந்து படுத்துடுவேன், அவ்வளோதான். இது வந்து இந்த அலைனர்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு இதுதான். சாப்பிடும்போது என்ன வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பல்லு சட்டை கழட்டி வைக்கிற மாதிரி தான். அப்பப்போ கழட்டி வச்சுட்டு நம்ம போட்டுக்கிற மாதிரி தான். இருந்தாலும் அது கழட்டி வச்சுட்டு போடுறதுங்கிறது அது ஒரு அலுப்பாகவே வந்துடுது. ஒரு ஜூஸு குடிக்கணும் அப்படின்னா அதை கழட்டி வச்சுட்டு ஜூஸை குடிச்சிட்டு திரும்பி வாயில் நல்லா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கணும். அது அலுப்பாக வர்றதுனாலே சாப்பிட்றதுங்கிறது அது தோண மாட்டேங்குது. நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. இதோட போட்டு 4-5 நாள் ஆக போகுது. நொறுக்கு தீனியை விட்டுட்டேன். ஏன் அதை கழட்டி போட்டுக்கிட்டேன் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த சாப்பிடும் போது மட்டும் அப்பப்போ கழட்டி போட்டுக்கிறது. இதில் வந்து இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் நம்ம போட்டே தான் ஆகணும். தூங்கும் போதும் சரி, எழுந்திரிக்கும் போதும் சரி, இதில் பல வேலைகள் செஞ்சாலும் சரி, நம்ம அதை போட்டே தான் ஆகணும். அதனால் வந்து என்னால் வாயை வந்து நார்மலாக மூட முடியாது. என்னுயிர் ஹேட்டர்ஸ்களே, இது உங்களுக்கு வாய்க்கு சர்க்கரை போட்டால் போல் இருக்கும். என்னால் வாயை வந்து மூடி பேச முடியாது. ஆணு தான் இருக்கேன். அதனாலே வந்து வாய் வந்து ட்ரை ஆகிடுது. வாயில் உமிழ்நீருங்கிறது சுரக்க மாட்டேங்குது. அப்பப்போ தண்ணி அதிகமாக குடிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம், நான் தண்ணிங்கிறதே குடிக்க மாட்டேன். இந்த இது போட்டதுலேருந்து எனக்கு தண்ணி அதிகமாக இறங்குது. சரி, அதுவும் சரி. வாய் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நான் எப்படி காட்டுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்படி இருக்கும் வாய், தான் இருக்கும். அப்படி தான் இருக்குது. அந்த கிளிப்பு போட்டிருக்கிறதுனால வாயை வந்து நார்மலாக மூட முடியவில்லை. இப்படி இருக்கும், சிப்பி மாதிரி இப்படி மூடிட்டு இப்படி தான் மூடின மாதிரி இருக்குது. என்னால் நார்மலாக இருக்க முடியல. சரி, அதுதான் உங்களுடைய இதுங்கும் போது நீங்கள் இந்த முகரக்கட்டையை பார்த்து தான் ஆகணும். பல்ல கடிச்சிட்டு பாருங்கள். தயவு கூர்ந்து ஏன் போட்டேன், எதுக்கு போட்டேன்னு எதுவும் சொல்லாதீங்க. இது வந்து என்னுடைய விருப்பத்துக்காக நான் போட்டது. சரி, இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலை அப்படின்னா, அரப்பு அறக்கிறோம், அதாவது நெல் அறுவடை பண்ணுறோம். நெல் நாற்று நட்டோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ தான் வந்து ஒரு வயலாக முடிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டிலே இருக்கிறதே கிடையாது. ஃபுல்லாக வந்து வயலில் தான் இருக்காங்களா. பசங்களும் ஸ்கூலுக்கு போய்ட்றாங்களா. நானும் அப்பப்போ வயலுக்கு ஓட்டிடுறேன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவங்க அங்கே போகிறதுனால அங்கே அந்த டிபிசிக்கு அந்த மூட்டை போடுவாங்கள்ல,
அங்கே மூட்டை போடுற இடம், நெல் போடுற இடம், அங்கே இங்கேன்னு மாற்றி மாற்றி போகிறதுனால எங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. இந்த வீட்டு வேலை இடையில நடந்துகிட்ருக்கு, அந்த குளத்து வேலையும் இடையில நடந்துகிட்ருக்கு. எதை பார்க்குறதுனே தெரியல, அதனாலே வந்து வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே வருங்க, இது அது அந்த இடம் எல்லா இடமுமே வந்து அப்படியே கச்சமுச்சான்னு இருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து பைத்தியம் முடிச்சா மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு வீடியோ போடணுங்கிற மைண்ட் தாட்டும் வரமாட்டேது. ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறது கூட எனக்கு ஆள் கிடையாது. அதை தான் நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கி கொடுங்க. ஸ்டாண்டு இருக்குது, அது மேலே அந்த கும்பளி வந்து உடஞ்சிடுச்சு. அதை சரி பண்ணி கொடுத்தா கூட நான் பாட்டில் என் பாட்டுக்கு எதை தன்னந்தனியாக பேசிட்டு கிடப்பேன். அதுக்கும் ஒரு வேலையும் காணும். இன்றைக்கி வந்து காலையில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் ஆமாம், பசங்களுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு, சிபிஎஸ்சிங்கிறதுனால பசங்களுக்கு முன்னாடியே ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு, இப்போ நாளையோட 3வது எக்ஸாம் தொடங்க போகுது. இன்றைக்கி நேற்றையும் லீவு, இன்றைக்கும் சண்டேங்கிறதுனால லீவு. அப்புறம் வந்து இன்றைக்கி தான் வந்து கீத்து விட்டாங்க. இந்த வேலையை நல்லா இங்கே கொஞ்சம் டவுனில் வாங்க. இது வந்து இந்த கொத்தனாருங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இதோட ஒரு 20 நாள் ஆயிருக்குமா, 20 நாள் 1 மாதம் கணக்கு. இந்த கட்டணம் மட்டும் கட்டுறதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து இங்கே முழுசாக முடியல, வேலைக்கே வரமாட்றாங்கங்க எங்கள் ஊர் கொத்தனாருங்களாம். உள்ளெல்லாம் வந்து பூசியாச்சு. இந்த எல்லா இடமும் எதிர் மட்டும் நிற்கிது, அது அவுட் சைடு ஃபுல்லாகவுமே பூசியாச்சு. இந்த எதிர் மட்டும் நிற்கிது. அதுக்குள்ளே வந்து வீடு கட்டுற கொத்தனார் வந்துட்டாங்க. நேற்று ஒரு நாளில் வந்து இந்த கழி எல்லாத்தையும் கட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நேற்று நைட்டே நாங்கள் வந்து கீத்து இறக்கி, நேற்று நைட்டே வந்து கீத்து எடுத்து வச்சுட்டோம். இன்றைக்கி ஒரு 8:30 மணி போல் காலையில் வந்தாங்க. வேலையில் வந்து சூப்பராக 8:30 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடு கட்டின கொத்தனாருங்களை சொல்கிறேன். 10 மணிக்கு 10:30 மணி 11 மணிக்கு வர்றது, 8:30 மணிக்கெலாம் வந்து இந்த இதெல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்களா நேற்று. இன்றைக்கும் அதே போல் வந்து இந்த பக்கம் இந்த கீத்துலாம் வந்து 12:30 மணியோடய முடிஞ்சிருச்சு. நாங்கள் 12:30 மணிக்கெலாம் வீட்டில் இல்லை. எங்கே போயிருந்தோன்னா, இதோ பாருங்க, தெரியுதா, இப்படி வாங்க, இதோ பாருங்க, இது வந்து ஷீட்டு, அந்த ஓடு மாதிரியே சொன்னேன் இல்லையா, அந்த கீத்துக்கு மேலே நாங்கள் எங்களுக்கு இந்த சைடில் மயிலாடுதுறை இல்லை வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி இந்த சைடு எல்லா இடமும் நாங்கள் தேடி பார்த்தோன்னா கூகுளில் தான் சர்ச் பண்ணோம். இந்த ஷீட்டு வந்து எங்கேயுமே இல்லை. தஞ்சாவூர் பக்கம் இன்ஸ்டாவில் பார்த்தேன். அது வந்து அங்கே காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் இது வந்து எங்கே என்ன ஊருங்க இது, குத்தாலத்துக்கிட்ட, காரைக்காலுக்கும் குத்தாலத்துக்கிட்ட, காரைக்காலுக்கும் கும்பகோணத்துக்கும் மெயின் ரோடு புதூர்னு, எஸ்புதூர்னு, காரைக்கால் கும்பகோணத்துக்கு நடுவில் எஸ்புதூர்னு ஒரு ஊர் இருக்குது, எஸ்புத்தூரம். அந்த எஸ்புதூர்னு சொல்லுவாங்களாம். அங்கே வந்து இது கிடச்சிது. அதையுமே நாங்கள் கூகுளில் தான் சர்ச் பண்ணி எடுத்தோம். அங்கே போய் அப்புறம் பார்த்து இந்த ஷீட்டு ஓடு மாதிரியே வேணும் அப்படின்னு இந்த ஷீட்டை கண்டுபிடிச்சி அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து ஓனாக அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க போல இருக்குது. அங்கேயே அந்த ஷீட்லாம் அடிக்கிறது போல இருக்குது. அங்கேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த ஸ்க்ரூ, நம்மளுக்கு வந்து என்னென்னா அந்த பைப்பு போட்டிருந்தா கீத்து இல்லாமல் பைப்பு போடுவாங்கள்ல, மரம் இல்லாமல் அந்த பைப்பு போட்டு நம்ம கட்டியிருந்தோன்னா இது வந்து ஃபிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸ்க்ரூ போட்டு நம்ம நார்மலாக அந்த ஷெட்டு இருக்குல்ல அந்த மாதிரி போட்டுருவாங்க. இப்போ நம்ம இந்த என்னது சவுக்கு மரம் போட்டிருக்கோம். சவுக்கு மரத்துக்கு மேலே கீத்து இருக்குது, கீத்துக்கு மேலே இதை போடணும். அதனால் ஸ்க்ரூ நம்மளுக்கு செட் ஆகாது. அந்த ஆங்கர் மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, யூ மாதிரி, இப்படி அதை போட்டு இதில் ஃபிட் பண்ணணும். ஆனால் இந்த கீத்து கட்டுற கொத்தனாருங்களுக்கு நாளைக்கு தான் இதுக்கான வேலைலாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி வேலை வந்து 3:30 மணிக்கு தான். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 4 மணி இருக்கும் இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது. நம்மளுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம், ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். 50 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் வரும்போதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாண்ணா, நாளையோட வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடும்லங்க, நாளையோட வேலை முடிஞ்சிடும். அப்புறம் இந்த ஷீட்லாம், ஆனால் இன்னும் 1 மாதத்துக்கு வீடு கட்டுற கொத்தனாருக்கு மட்டும் வேலை இருக்குது, இந்த கட்டடம் கட்டுற கொத்தனாருக்கு. அதனால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வீட்டு வேலைலாம் முடிஞ்சு லைஃபே கொஞ்சம் அமைதியாக நல்லா ஒரு இதாக இருந்தால் தாங்க எனக்கு மைண்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து எனக்கு இந்த வீட்டு வேலை, சமையல் பண்ணுறது, அந்த கரெக்டாக கொத்தனாருங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்கறது, இது சமைக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு மூளையே குழம்பிடுது. அந்தந்த நேரத்துக்கு அது செய்யணுங்கிறதுனால நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செய்யணும்.
நான் அப்படியே காமிச்சாலுமே வந்து அது உங்களுக்கு சரி வராது. தூக்கி ஒரு நைட்டியை போட்டுட்டு தூக்கி ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு அப்படியே நான் சமைக்கிறது அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. இவங்களும் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டாங்க. மற்றபடி நான் எங்கே போய் என்னத்த எடுப்பேன்? நான் என்ன டூர் போகிறேன்னா நைட்டு 1:30 மணிக்கு வந்தாங்க, காலையில் 3 மணிக்கு நெல் போட ஓடினாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எங்களுக்கு லைஃபே வந்து ஒரு 10 நாளாக வந்து சுத்தமாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. இந்த வேலைலாம் கொஞ்சம் முடிஞ்சு இந்த அரப்பு வேலை இதெல்லாம் முடிஞ்சாதான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம். அதனால தான் நிறைய பேர் வந்து நேர்லேயுமே வந்து பார்த்துட்டு திட்டிகிட்டுலாம் போகிறீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு. போட முடியல, ஆள் இல்லாதனால எடுக்கவும் முடியல. எம்மாடி இந்த கொசுவத்திலாம் இல்லைன்னா எங்கள் கொல்லை பக்கத்தில் சுத்தமாக போகவே முடியாதுங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்குமே ஆடலும் பாடலுமாக ஆடிக்கிட்டே தான் பேசியிருப்பேன். இந்த கொசுவத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக வந்து அணுவும் அசையாது எனக்குலாம். அவ்வளோ ஒரு ஆட்டம் ஆட வேண்டியதாக இருக்குது. அங்கே கூட்டி குப்பையை வந்து ஒரு அன்னக்கூடையில் அள்ளி வச்சுருக்கேன், இன்னும் கொட்டலை. அப்படியே இப்படியே இங்கே திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 10 தடவை வந்து இந்த இடத்த நாங்கள் கூட்டுறோம். அது வந்து இந்த விளக்கமாறால் எங்களால் கூட்ட முடியல. எங்கள் அத்தை 2 தடவை கூட்டினாங்கன்னா 4 தடவை எங்கள் அத்தை 2 தடவை கூட்டினாங்கன்னா நான் 4 தடவை கூட்டுறேன். அந்த அளவுக்கு இங்கே குட்டி குப்பையை அள்ளுறோம் பாருங்க. இலை மரத்தில் வந்து ஒரு இலை கூட இல்லை, இன்னும் தளிரும் விடலை, எல்லாம் வந்து வெறும் குச்சி குச்சாக இருக்குது. இன்னும் எண்ணி பார்த்தா ஒரு 10,000 இலை இருக்கும் போல் இருக்குது. அதுவும் கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் இந்த இடம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா 4 பேர் வர இடம், யாராவது வருவாங்க, கூட்டாத வாசலாக கிடைக்க அப்படின்னு பார்த்துருவாங்க அப்படின்னு டெய்லியுமே ஒரு 10 தடவை கூட்டுறோம். அது ஒன்றும் நிற்கலை. இப்போ இங்கே கூட்டிகிட்டு அங்கே போனேன், அங்கே கூட்டிகிட்டு இங்கே வர வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். சரி, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து நைட் ரொட்டீன் தான். தோசையை ஊற்றி திங்க போகிறோம். அப்படியே இந்த பக்கம் திரும்புங்க. நம்ம தோட்டத்துக்கான குடிமை எந்தடா இதை எப்படி நீ அங்கே எடுத்துகிட்டு போயிடு, மூஞ்சிக்கிட்ட வைக்காது, அங்கே எடுத்துகிட்டு போயிடு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்திற்கான பூக்கள் வந்து நல்லா கலராக அழகழகான ரோஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கு எப்படி பாதுகாக்கணும், எப்படி உரங்கள் போடணுன்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து நம்மளோட ஃபேன், அவங்க வந்து சொன்னாங்க, இப்படி போடுங்கக்கா, நாங்களாம் வந்து நர்சரியிலலாம் இப்படி தான் போடுவோம், அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக கொத்தாக பூ குலுங்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்பி இவ்வளோ செடி நாங்கள் வாங்கியிருக்கோம். பூக்ளினாக தானே இருக்குது. ஏன்னா ஒரு கலருமே பார்த்த வரைக்குமே எல்லா கலருமே வாங்கியாச்சு. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த ஜெவந்தி, கலர் ஜெவந்தி விற்கிது இல்லையா, அதில் வந்து இது வந்து ஒரு மாதிரி வயலட்டு, இது வந்து மெரூன் கலரு செவ்வந்தி. இது வந்து ஒரு வயலட் கலரில் செவ்வந்தி, இது வந்து நல்லா மெரூன் கலரு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்போதும் மஞ்சள் கலர் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும், அது ஏன் வாங்கிட்டு அப்படின்ட்டு அது வந்து நாங்கள் வண்டிக்காரங்க வருவாங்களா, அவங்கள்ட்ட வாங்கி 2 செடி ஆல்ரெடி வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்ட்டு, இது ஹைப்ரிட் தான், அதனால அதை வாங்கி வச்சுருக்கோம். இதுவும் வந்து நம்ம டாடா ஏஸில் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்கள்ட்ட இதை வாங்கினோம் நல்ல கலராக இருக்கேன்னு. ஒரு 4-5 செடி வந்து சென்னைக்கு போனோம் இல்லையா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த கலர் வந்து வேறு கலருங்க, நம்ம வாங்கி வச்சுருக்க கலரு. இது வந்து நல்லா டார்க்கான ஃபேண்டா கலரு, இதை வாங்குவோம். அது வந்து லைட்டு, இது வந்து டார்க்கு வாங்குவோம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்து கிட்டக்க வச்சா ரெண்டுமே ஒன்று தான். அதனால் இதுவும் ஃபேண்டா ஆரஞ்சு தான், இதுவும் ஃபேண்டா ஆரஞ்சு தான், ரெண்டுமே ஒரே பிராண்டு தான், ஒன்றும் அதில் மாற்றம் கிடையாது. அப்புறம் இது ஒரு மாதிரியான பிங்க்கு, இதோ பாருங்க, இது வந்து ஒரு மாதிரியான பிங்க்கு, சூப்பர் கலராக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒயிட்டில் நல்லா பேபி பிங்க்கு. இது அன்றைக்கி ஒரு பூ இதுலேருந்து கட் பண்ணி வச்சுட்டு போனால இவ்வளோ பெருசுக்கு, இதுவுமே சூப்பராக இருந்தது. இது சின்னதாக முளைச்சாலுமே நல்லா தான் இருக்கும். அடுத்தது இது பிங்க்குன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து நல்லா பால் பேபி பிங்க்கு. இந்த 7 டே ரோஸ் இருக்கும்ல, அதே மாதிரி நிறையா மொட்டு வைக்கிறது. இது தோலா வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து இந்த இவ்வளோ பெருசு தான் பூக்குது, ஆனால் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பிளாக்கும் ரெட்டும் கலந்த மாதிரி. இது இந்த மொட்டில் சின்னதில் அப்படி தெரியுது, ஆனால் டபுள் கலராக வரும். பிளாக் ரோஸு. இதுதான் என்னன்னு தெரியல, நல்லா தான் இருந்தது, தலையை தொங்க போட்டுட்டு கிடக்கு. அத்தை டெய்லியும் தண்ணி ஊற்றுறேன்ட்டு வேறு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அது வந்து டார்க் ரோஸு. அப்புறம் வந்து நம்ம இது போட்டிருக்கோம் இல்லையா, பந்தல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 2 ஏற்கனவே ஒரு திராட்சை செடி இருக்குது. அத்தை எதுக்கும் இன்னொன்று வாங்கிட்டு வாங்கினாங்க, நாங்கள் 2 வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம்.
அதிலே சேர்த்து வளர விடுவோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 செடி இருக்குங்க. அந்த அது பேர் என்ன, ரோஜா செடி. மற்றபடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அழகு செடி, அதெல்லாம் இந்த ஓரத்தில் இல்லாத இடத்துலலாம் வைப்போம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்து இந்த செடியோட ரேட்டு வந்து 300 400 இதுவும் காஸ்ட்லியான செடி தான். இது வந்து சூப்பராக நிறைய கொத்து கொத்தாக பூ பூக்குமா. இது வந்து நம்ம வீட்டு வாசலில் எல்லாமே எனக்கு கூரை வீட்டு வாசலில் தான் வரப்போகுது. அது எப்படி வர வைக்கிறது தான் எங்களுக்கு தெரியல. வீடு கட்டுறதுக்கே 1000 வருஷம் ஆகிடும் போல இருக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு நாங்கள் உற்பத்தி பண்ணி வீட்டை உங்களுக்கு கலர்ஃபுல்லாக காட்டுறதுக்குள்ளே நாங்கள் ஒரு வழி ஆகிடும் போல இருக்குது. சரி, ஆனதே ஆகட்டும். இது வந்து வாழை மரம் மாதிரியே இருக்குது. ஆனால் இதில் வந்து வர பூ வந்து உங்களுக்கு யாருக்காவது இது நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. வாழை சீப்பு மாதிரி வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் பூ. இது பூவோட பார்த்தோம், அது அழகாக இருந்துச்சு. அதனால் சின்னதில் வாங்கிட்டு வந்துட்டோம். இதுவுமே கொஞ்சம் ரேட்டு கூட தான், 250 300 என்னமோ தெரியல இது. அதனால் இது ரெண்டுமே கொஞ்சம் காஸ்ட்லியான செடி தான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டது. எந்த நிலைமையில் வீட்டு சூழல் இருக்குது, என்னோட சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக எடுக்க முயற்சி பண்ணுறேன். நல்ல வயலுக்கும் வயலுக்கும் அதுக்கும் இதுக்கும் போகிறது. வயலுக்கு போனாலும் இனிமேல் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரி, அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா.